सरस्वती नमस्ते सर्वरूपिणी। ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா தாயே காமாட்சி, இந்த வீடும் நாடும் சந்தோஷமா வாழணும் தாயே. ஐயா இல்லையா கணக்கு இப்பதான் வந்தியா? ஆமாங்க ஐயா. இந்த வாரத்தோட கலெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு போலாம் வந்தானுங்க. நம்ம தியேட்டர்ல வாத்தியார் படம் போட்டு தியேட்டர்ல ஜனம் ரொம்ப வழிதான்ல. கலெக்ஷனும் அப்படித்தான் வழியும். இந்த வாரத்துல செலவு டாக்ஸ் எல்லாம் போக 1.5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்குங்க. இன்னையா 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் சொல்லிட்டு வெறும் 25,000 ரூபாய் கண்ணுல காட்டுறீங்க? சக்திவேல் தம்பி கை செலவுக்குன்னு 1.25 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டாருங்க. கை செலவுக்கு 1.25 லட்சம் கூட 5,000 சேர்த்தீங்க ஐயா. ஏன் இந்த வாரம் பஸ் கலெக்ஷன் போனா தம்பி வந்து வாங்கிட்டு போயிருச்சு. அது சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாச சம்பளம் வாங்கலாம்னு வந்தேன். வாயா கடக்கணக்கு, உனக்கு என்ன ஆச்சு? திருவிழா நேரமாச்ச, நம்ம ஜவுளி கடை வியாபாரம் பிரமாதமா இருக்குமே. என்னத்தங்கயா சொல்றது? வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சக்திவேல் தம்பி ஜவுளி கடைக்கு வந்து ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணணும்னு எல்லா துணியும் எடுத்துட்டு போயிட்டாருங்க ஐயா. எல்லாம் உங்க ஆத்தா கொடுக்கிற செல்லம். எங்க சோழ காட்டு தண்ணி திறந்து விட சொன்ன திறந்து விட்டியா? திறந்து விட்டாச்சுங்க. ஏய் என்னடி எங்க மசா மசான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ஓலையை பின்னி முடிங்கடி. ஏய் உன் புள்ள மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கிறான்? மொத்த கலெக்ஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படி என்னடி அவனுக்கு செலவே? புள்ள ஞாபகம் இருந்தா தானே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே. புரியல? பிறந்த நாள். அம்மா வாங்கின பணம் கை செலவுக்கு பத்தல. காதுல இருக்கிற கம்மலை கைட்டி கொடுனா. வைர கம்மலை கைட்டி கொடுத்துட்டே. என்னது வைர கம்மலை கழட்டி கொடுத்துட்டியா? அவன் அடகு வைக்கிறேன்னு தான் சொன்னான். நான் தான் அடகு வச்சா பத்தாது, பித்து போட்டு பணத்தை எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன். கிழிஞ்சது. நீங்க உடனே போய் 2 கேரட்ல 1 ஜோடி வைர கம்மல் வாங்கிட்டு வரீங்க. ஐயோ, கலெக்ஷன் பணத்தை வாங்கிட்டு போனதும் இல்லாம கம்மலையும் கழட்டிட்டு போயிட்டானா? கம்மலை மட்டுமா? என் பேரன் பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு சொல்லி என் கையில கிடந்த காப்ப கூட தாண்டா உருவிட்டு போயிட்டான். ஓமச்சான் குண்டலை கேசி. ஏண்டி தியேட்டர் கலெக்ஷனு, பஸ் கலெக்ஷனு, ஜவுளி கடை கலெக்ஷனு இது போதாதுன்னு காப்பு கம்பல்னு செலவு பண்ணி உன் தம்பியோடு சேர்ந்துட்டு அப்படி என்னடி பிறந்த நாள் கொண்டாடுறான்? துனியா உன் கண்ணம் இனிக்கும் தேன் கனியா, என் கூட பாமா நீ தனியா, என்னோடு ஆடி வா துணையா. துனியா ஹே துனியா உன் கண்ணம் இனிக்கும் தேன் கனியா, என் கூட பாமா நீ தனியா, என்னோடு ஆடி வா துணையா. பானம் கையிலே பூமி பையிலே வாழ்ந்து பார்க்கலாம் வா, வட்ட நிலவுல மேல கொட்டியே பாட்டு பாடலாம் வா. பொன்னாடா போச்சிடவா பூவே நீ விருந்துக்கு வா, பான கையில பூமி கையில வாழ்ந்து பார்க்கலாம் வா. துனியா ஹே துனியா உன் கண்ணம் இனிக்கும் தேன் கனியா, என் கூட பாமா நீ தனியா.
கொண்டாடலாம் காதல் திருவிழா உன்னை தொட என அனுமதி பூவில் புதையலை தேடி பார்க்கலாம் சுகம் சொல்லும் சுரம் நீயடி வானம் கொண்டு தான் நிலவு வந்து தான் நாட்டமாடி பாரு இமயமலையது கிரிக்கெட் ஆட்டு தான் சிக்ஸர் அடிச்சு பாரு துனியா ஹே துனியா உன் கண்ணம் இனிக்கும் தேன் கனியா என் கூட பாமா நீ தனியா உனக்காக நான் கொடுக்கவா நீ வா நேற்று போனதோ நாளை யாரதோ இன்றை மட்டும் நீயும் அனுபவி சேர்த்து வச்சதும் கரிய போனதோ சந்தோஷமா நீ செலவழி சொர்க்கலோகமே சொந்த ஊரு தான் சேர்ந்து போகலாம் வா வானவெல்லிலே ஊஞ்சல் கட்டியே ஆடி பார்க்கலாம் வா ஹே துனியா உன் கண்ணம் இனிக்கும் தேன் கனியா என் கூட பாமா நீ தனியா என்னோடு ஆடி வா துணையா துனியா ஹே துனியா உன் கண்ணம் இனிக்கும் தேன் கனியா என் கூட பாமா நீ தனியா என்னோடு ஆடி வா துணையா வானம் கையிலே பூமி பையிலே வாழ்ந்து பார்க்கலாம் வா பட்ட நிலவுல மேல கொட்டியே பாட்டு பாடலாம் வா பொன்னாடா போத்திடவா பூவே நீ விருந்துக்கு வா வான கையில பூமி கையில வாழ்ந்து பார்க்கலாம் வா துனியா ஹே துனியா உன் கண்ணம் இனிக்கும் தேன் கனியா என் கூட பாமா நீ தனியா அட்வான்ஸ் போக 1500 ரூபாய். இந்த பொண்ணுக்கு 500 ரூபாய் சேர்த்து 2000 கொடுறா. எதுக்கு இவளுக்கு 2000 இது சரியா ஆடவே இல்ல. இப்ப சரியா மோதிரத்தை கட்டி கொடுப்படா. வேணாம் நானே தர்றேன். போடி பாப்பா நீ பாப்பா. ஏய் இங்க என்னடா நடக்குது? செட்டில்மெண்ட்டுக்கு மாமா. எதுக்கு? நேத்துக்கு சத்திவேருக்கு பர்த்டே கொண்டாடணுமே அதுக்கு. இதுங்களுக்கெல்லாமா? ஐயோ மாமா இவளை யாருன்னு நினைச்சீங்க? இவதான் மாயவரம் மறிக்கொழுந்து மயிலாட்டத்துல ஃபேமஸ். நேத்துக்கு இவ ஆடின ஆட்டத்துல இது கிடக்குது. இவனுங்க யார வெள்ளையும் சொல்லியமா கரவேட்டியோட வந்து நிக்கிறது? தட் இஸ் பட்டிமன்றம். பட்டிமன்றமா? யா. எதுக்கு? சத்திவேலுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் பெத்த அப்பாவா இல்ல கூட இருந்த மாமாவா இல்ல இடைச்செருவல் தோத்தாவா? ஏண்டா எதுக்குத்தான் பட்டிமன்றம் வைக்கிறதுன்னு விவசாயே கிடையாதா? சாரி மாமா, இப்ப பட்டிமன்றம் வைக்கிறவெல்லாம் விவசாயோடவா வைக்கிறான். நாங்க வச்சா என்ன தப்பு? அதை விடுப்பா, தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அப்படி கேளுங்க சிஸ்டர். சத்திவேலுடைய இவ்வளவு புகழ்ச்சிக்கு காரணம் இந்த அங்கிள் அங்கிள் அங்கிளே அங்கிள். அங்கிளே வா. அது எப்படி? அதுக்கு தானே சிஸ்டர் இந்த 10,000 இந்தாங்கடா புரியுதா? நல்லவாய சம்பாதிக்க நாரவாயம் திங்கறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க கண்டவெல்லாம் செலவு பண்ணிட்டு திரியறானே. நீ சம்பாரிச்சதா இல்ல நான் சம்பாரிச்சதுடா? என் பேரா பாத்தியடா கொடுப்பான், வாங்கி பொழைச்சு போடா. இப்படியே பேசு, உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறேன். நான் பெத்ததும் சரியில்லை, என்ன பெத்ததும் சரியில்லை. எங்கடி உன் சீமந்த புத்திரன்? ஏன் மாமா இவ்வளவு லேட்டு? வெயில பாருங்க மண்டை பொளக்குது. நான் என்ன பண்றது மாப்ள? செட்டில்மெண்ட் பண்ணும்போது உங்க அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஏன் மாமா எங்க அப்பா கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்குறீங்களே, உங்க அப்பா உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலையா? அந்த பிச்சைக்கார நாயை பத்தி பேசாத மாப்ள. எங்க அப்பா சேர்த்து வச்சிருந்த 2 ப்ராப்பர்ட்டி. ஒண்ணு எங்க அக்கா, இன்னொன்னு நானு. எங்க அக்கா உங்க ஒப்பம் தள்ளிட்டு வந்துட்டான், கூடவே நானும் வந்துட்டேன். ஆனா மாப்ள இந்த 3 வேளை சோத்துக்கும் கொப்பம் பேசுற பேச்சு ரொம்ப கேவலமா இருக்குப்பா. உங்களை மட்டுமா திட்டுறாரு? என்னையும் சேர்த்துல திட்டுறாரு. ஆமா நம்ம நல்லது தானே செய்யறோம், அப்புறம் ஏன் திட்டுறாரு? நல்லது செய்யறது பத்தாது மாப்ள, பெருசா செய்யணும். பெருசாவா? ஒரு ஐடியா கொடுங்க.
ஒரு இளஞ்சோடிய பிரிக்கிறதுக்காக ஒரு பொறுக்கி கும்பலே துரத்திட்டு வருது. இப்ப போய் நீ அவங்களோட மோதி ஃபைட் பண்ணி அந்த இளஞ்சோடிய ஒன்னா சேர்த்து வச்சிட்டீன்னா ஒப்பம் கிடக்குறான் சுக்கா வருவலு. அப்புறம் இந்த நாடே உன்னை பத்தி பெருமையா பேசும் மாப்ள. குட் ஐடியா. கமான் வாங்கடா. வெயிட் 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 வெயிட். நாங்க இருக்கும்போது நீங்க பயப்படுறீங்க. ஸ்டாப். காதலுக்கு மரியாதை கொடுக்கிற இந்த காலத்துல லவ்வர்ஸ பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? நாங்க இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. சக்திவேலு, நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கலாம், அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. பேசாம வேலையை பார்த்துட்டு போ. டேய், இந்த மாதிரி நேரத்துல தான்டா என் மாப்பிள நல்ல பேர் எடுக்க முடியும். தைரியம் இருந்தா வாடா, கை வச்சு பாடுறா என் மாப்பிள மேல. டேய் வச்சிடுறா. அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேக்குறது? ஃபூல். அண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. உண்மை காதலர்களை பிரிக்கிற துரோகி, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்டா. நீங்க ரெண்டு பேரும் ஓடி போங்க. ஐயோ அண்ணா, இப்ப சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. நோ, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன்ல. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. போய் திருச்செந்தூர்லயோ திருப்பதியிலயோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துங்க. ஒரு இளஞ்சோடிய என் மாப்பிள சத்திவேலு சேர்த்து வச்சானுங்கிற பெருமைய நாளைக்கு வரலாறு கூறட்டும். போயிட்டு வரேங்க. பாய் பாய். வா மாப்பிள போலாம். யா மாப்பிள ஒரு நிமிஷம். டேய்